பாருங்கள், ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,500 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்கன்றாங்க. என்னென்னா இதில் அசல் கேட்டுருக்காங்க, ஆனால் வட்டி கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்க? மொத்த தொகை கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல் நான் சொன்னேன், ஆக உயர்ந்ததுன்னு வந்தாலே அது என்னது? மொத்த தொகை. கிளியரா? ஓகே, எப்போ உங்களுக்கு கணக்கில் போயிடலாமா? பாருங்கள், இப்போ 100%. ஸோ என்ன கேட்டுறாங்க? அசல் கேட்டுறாங்க. அப்போ அசல் தான் தெரியாதுன்னா நான் எக்ஸ், இது தெரியாதோ அவனுக்கு எக்ஸ் வைக்க சொல்லிட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகணும்? வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போடுவோம். கரெக்ட் தானே? இந்த இடத்துல என்ன ஆகணும்? வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி விடுவோம். வருடம் பார்த்தோன்னா 5 வருஷம், பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 10. ஸோ இப்போ இது 2 பேருக்குன்னா 50. இங்கே நான் 50 நான் போடுறேன். ஓகேவா? 50. இந்த இடத்துல 50 தான், இது 500 கிடையாது, 50. இந்த இடத்துல என்ன ஆகணும்? இந்த இடத்துல வட்டி நம்ம போடணும். இங்கே வட்டி கொடுத்துருக்காங்களா? இல்லை. போன சம்மில் மொத்த தொகையும் கொடுத்துருந்தாங்க, அசலும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் கழிச்சா தான் நம்மளுக்கு வட்டி கிடச்சி. ஆனால் இந்த சம்மில் மொத்த தொகை கொடுக்கல, அசல் கொடுக்கல. சரி, மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க, அசல் கொடுக்கல. கிளியரா? அசல் கொடுத்தா தான் இது ரெண்டையும் கழிச்சா தான் வட்டி கிடைக்கும். கிளியரா? அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல வட்டி தான் போடணும், ஆனால் வட்டி கண்டுபிடிக்க முடியாது. அந்த பட்சத்தில் மொத்த தொகையை நம்ம போட்டுக்குருவோம். பாருங்கள், மொத்த தொகை அளவு 10,500. கிளியரா? ஓகே, நல்லா பாருங்கள். இங்கே அசல் பர்சன்டேஜ், இங்கே வட்டி பர்சன்டேஜ் போடணும். ஆனால் இங்கே மொத்த தொகை இருக்குது. அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும்? மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும் இந்த பக்கம். கரெக்டாக? கிளியராக புரிஞ்சுதா? இங்கே மொத்த தொகை, இந்த பக்கம் என்ன? அது மொத்த தொகையை போட்டதாலே இந்த பக்கம் மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும். அப்போ மொத்த தொகை பர்சன்டேஜ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா 100% அசல். கிளியர் தானே? வட்டி எத்தனை பர்சன்டேஜ்? 5 × 10 50% வட்டி. அப்போது அசலையும் வட்டியையும் கூட்டினா தான் மொத்த தொகை. அப்போ ரெண்டையும் கூட்டினாலும் 150% தான் எவ்வளவு? இந்த மொத்த தொகை 10,500. கிளியரா? அப்போது இந்த இடத்துல என்ன போடலாம்? 150 போடலாமா? கிளியர் தானே? பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த ஸ்டெப் கண்டு பாருங்கள், 150 போடலாம். ஓகே, இப்போ நம்ம அடிக்கலாம். ஓகே, அப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம அடிக்கலாமா? அடிக்கலாம். பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். இது ரெண்டையும் 5 அடிக்கலாம். இதில் 3 5 இருக்கும், இதில் 2 5 25 100. அடுத்து 1 5 5, மறுபடியும் 3 அடிக்கலாம். 1 3 3, இங்கே 6 3 18, மீதி 2 7 3 21. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸாக பிரிக்கலாம். இங்கே 1 இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்குமா? 1 × x அளவு எக்ஸு ஈக்குவல் டு 100 × 67 அளவு 6,700 கிடைக்கும். ஸோ இப்போ அசல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 6,700 அப்படின்னு கிடைக்கும்.